என்னடா ஊஞ்சல் ஆடி விளையாடுறதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் ஊக்கு போடுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஊக்கு போட்டிருப்பாங்க. அது தள்ளி இருந்திருக்கும். இல்லைனா அந்த இடத்துல ஊக்கு இல்லாமல் வேறு இடத்துல ஃபேன் மாட்ட போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஊக்கு போட்டு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டெக் ஏரியா தமிழ். இன்றைக்கி இந்த ஃபேன் ஊக்கு நம்ம எப்படி மாட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு தான். இது பார்த்திங்கன்னா ஃபேன் புல்லட் ஊக்குன்னு சொல்லுவாங்க, பாம்பே ஊக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊக்கோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிங்கிற கம்பெனி. சைஸ் பார்த்திங்கன்னா M10 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி 8 இடத்துல மாட்ட போகிறோம். 3 இடத்துல மாட்டிட்டேன். இப்போ மாட்டினதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அடுத்து மாட்ட போகிறத. தேவையான டூல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேனர் 16 17, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரில்லிங் பிட்டு 16 நம்பரு. ஒரு பிட்டு தேஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்னொரு பிட்டு எக்ஸ்ட்ராவாக கையில் வச்சுருப்போம். இது அந்த பிட்டு தான் பார்த்திங்கன்னா இது லென்த்தாக உள்ள பிட்டு. இந்த லென்த்தாக உள்ள பிட்டை பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் அடித்து நம்ம எவ்வளோ லென்த்து உள்ளே போகணுங்கிறத மார்க் பண்ணி ட்ரில் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ட்ரில் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எக்ஸஸாக உள்ளே போகாது. அதனால் இந்த மாதிரி டேப் அடித்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வேணும், சுத்தியல் வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எம்சீல் 10 ரூபா எம்சீல் இல்லை 30 ரூபா, நிறைய மாட்ட போகிறீங்க 30 ரூபா எம்சீல் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு முதல்ல மார்க் பண்ணிக்கணும். அளந்து ரூமோட சென்ட்ரு இல்லை எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பிட்டு நம்ம ஷார்ட்டாக இருக்கிற பிட்டை வச்சு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பிட்டு ஓட்டை போட்டுட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக திரும்ப அதே ஹோலில் திரும்ப நான் இப்போது ஹோல் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ட்ரில்லிங் பிட்டை வச்சு. இந்த பிட்டு கொஞ்சம் தேஞ்சு போன பிட்டு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அந்த பிட்டை கலட்டிட்டு நான் ஒரு பெரிய பிட்டு சொன்னேன் பார்த்திங்களா, மார்க் பண்ணி வச்சுருக்கேன் டேப் வச்சு. அந்த பிட்டை வச்சு இப்போ திரும்ப ஹோல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி ட்ரில் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி இடத்துல என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளே குறுக்க கம்பி போகும். அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஸ்லிப்பாகவோ மிஷின் சுற்றவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 2 கையை வச்சு மேக்ஸிமம் மிஷினை பிடிச்சிக்கிறது நல்லது. அப்படி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினை சுற்றி மூஞ்சில் அடிக்காது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம கையும் இந்த ஃபால் சீலிங் கம்பி இருக்குது பார்த்திங்கன்னா ரன்னர் கம்பி, இந்த மாதிரி கம்பியில் இடிக்காமல் இருக்கும். இதான் சொன்னீங்கன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக அந்த அளவுக்கு ஓட்டை போட்டாச்சு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்சியில் 10 ரூபா எம்சியில் வாங்கினா வெள்ளை கலர் கருப்பு கலர் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். அதை இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பாதி போர்ஷன் எடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஹோலுக்கு உள்ளே கொஞ்சம் அனுப்பணும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போல்ட்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டு லூஸ் ஆகி நம்மளுக்கு கீழே கலண்டு வரக்கூடாது. அது போக மேலே நட்டோட த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்லேயும் இது லாக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி இந்த போல்ட் கீழே வராமல் இருக்கும். அதனால தான் நாங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளிடுதான் எம்சியில் கொஞ்சம், மிச்சம் பாதி எம்சியில் ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஊக்க தீக்கி வச்சுட்டு மேலே லாக் பண்ணிவிட்டு சுற்றியில் வச்சு கொஞ்சம் மெதுவாக அடிச்சிங்கனாலே போதும். அதிகமாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஒரு மீடியமான ஃபோர்ஸில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த புல்லட்டுக்கு அப்படியே மேலே போயிடும். இந்த மாதிரி மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் ஃபுல்லாக எம்சிலாக இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி 16 17, அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் 2 ஸ்பேனர் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டில் ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை டைட் பண்ண பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படி இழுத்துகிட்டே வரும். அந்த பின்னாடி லாக் பண்ணுறதுக்கு உள்ள சின்ன நட்டு இருக்குது பார்த்திங்களா, அது அப்படி இழுத்துகிட்டே வரும்போது அப்படி பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டுக்கு அவுட்டரில் வச்சுருக்க அந்த பெரிய வாசர் மாதிரி இருக்கிறது விரியும். அப்படி விரியும் போது பார்த்திங்கன்னா இது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த நட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ரவுண்டு போல்ட்டையும் டைட் பண்ணணும். அதுக்கு டைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளை உள்ளே கொடுத்து இப்படி டைட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ
இப்போ எவ்வளோ டைட் ஏறுது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியல. இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணால் பார்த்திங்கன்னா த்ரெட்டு அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிட்டேன். திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 16 பனியல் ஸ்பேனர் எடுத்து அந்த நட்டில் வந்து திரும்பவும் டைட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு டைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்து அசால்ட்டாக சரி சிம்பிளாக எடுத்து பண்ணிவிட்டு நாளைக்கு கலண்டுருச்சு அப்படின்னா நம்ம பேர் தான் வந்து நிற்கும் அந்த இடத்துல. அதாவது பார்த்திங்கன்னா எப்போவுமே மாட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக இதான் பண்ணுவோம். கொஞ்சம் ஒயர் இல்லைன்னா கயிறு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி இந்த ஃபேன் மாட்டுற இடத்துல இப்படி கொக்கியில் இப்படி போட்டுட்டு மேலேருந்தே டெஸ்ட் பண்ணுவோம். மேலேருந்தே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ வசதி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னர் கம்பி, ஃபால் சீலிங் கம்பி எல்லாமே போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கையில் உரசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கீழே இறங்கி வந்து கீழே இருந்தே ஆடி செக் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோ. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதான் அந்த இளங்காற்று வீசுது அப்படின்னு ஊஞ்சலாடி பண்ணது வந்து இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோட பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்டு புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.